வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல அங்கு கலங்கிடுமே. அதன் பிறகு நீ எதற்காக பதற்றப்படுகிறாய்? உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் இந்த முருகன் அடித்தளமிட்ட இந்த ஆடி பௌர்ணமியை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே. எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பாதே. இந்த முருகன் மட்டும்தான் உனக்கான நேரத்தை, அதுவும் நல்ல நேரத்தை வகுத்துவிட்டு வந்திருக்கின்றான். அதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இரு. நான் இருப்பேன் என்று உனக்கு நிரூபித்ததால் மட்டும்தானே நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது சரியான நேரத்தில் சரியான முடிவை நான் தருவதற்கு இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எல்லாம் இதுபடித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ அப்படியே முடங்கி விடாதே. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கவலைகளும் வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிப்பதுதானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை ரசித்து விட்டாலே நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனை பாதி குறைந்துவிடும். நீ நினைத்த காரியம் நடப்பதற்கு நான் ஆணையிட்டு கொண்டு இருக்கும்போது, இந்த வேலவன் வேலோடு வந்து இருக்கும் போது யாருமே இல்லையே என்று கலங்காதே. இறுதி கட்டத்தை எட்டி விட்டாய். இனி நடக்கப் போவதற்கு இந்த முருகனை சாட்சியாக நின்று கொண்டு நீ விரும்பியதெல்லாம் தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்கு மனம் கலங்குகிறாய்? மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த முருகனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இரு. முருகா முருகா என்று என் நாமத்தை நீ அடிபணிந்து கொண்டே இரு. என்னிடம் வந்துவிடு முருகா, எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று மட்டும் சொல்லி கொண்டு இரு. என் பெயர் கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தத்தான் போகிறார். அது நானே அனுப்பிய நபராகத்தான் இருப்பார். நானே உனக்காக தயார்படுத்தியவராகத்தான் இருப்பார். நான் தான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா, அப்பனே முருகனே என்று அழைக்கும் போதே, நான் உன்னிடத்தில் வந்து நிற்கும் போது நீ அங்கு கண்ணீர் விட்டு அழுவாய் என்று. ஏன் தெரியுமா? ஆனந்தத்தில்தான் நான் சொன்னதை செய்து காட்டுபவன். நீ பெறுவதை இங்கு நேர காலத்தோடு பெறுவதற்கான காலத்தை நெருங்கிவிட்டாய். அப்படி இருக்கும்போது உனக்கான செயல்களை செயல்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக இப்பொழுது செயலை செய்து கொண்டே இருக்கின்றேன். எல்லா நேரங்களிலும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றேன். இந்த அப்பனின் மீது முழு நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா? அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளைக்கு ஒரு தகப்பனானவன் எப்படி கெட்டதை செய்து விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய்? உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிலையான சந்தோஷத்தையும் தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, எது உனக்கு விருப்பத்தை கொடுக்கின்றதோ, எது உன் ஆசையை கனவை நிறைவேற்ற வந்து கொண்டு இருக்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒன்றை தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். இன்றோடு உன் கவலைக்கும் கஷ்டத்திற்கும் முடிவை கட்டத்தான் போகிறேன். நீ மனதளவில் நொறுங்கி போய் இருந்து கொண்டு இருக்கின்றாய். இன்னும் சொல்ல போனால் வெளியே சொல்ல முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்து கொண்டு கந்தனே என்ன செய்வது என்று நீ கலங்கி நிற்கின்றாய். நீ கந்தனே என்று கூப்பிடும்போது உன் அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்து உன் கண்ணெதிரே தோன்றிக் கொள்வேன் என்பதை மட்டும்தான் சத்தியமான உண்மை. என்னை முழுமனதோடு நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளைக்கு நானாகவே நேரடியாக களத்தில் இறங்கி உதவி செய்வதை அங்கு அத்தனை பேரும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எதை செய்ய போகிறாரோ என்று தெரியாமல் உன் மனம் திசை தெரியாமல் கரை சேர்வதற்கு யார் யாரிடமோ உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இந்த முருகன் உன்னருகில் இருப்பதை நீ மறந்து விட்டாயாம். நடப்பதையெல்லாம் நான் கண்காணித்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் செயல்களை அலசி ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் எல்லா பிரச்சனையும் எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்பனே முருகா என்று காத்து கொண்டு இருக்கும் போது நீ எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தியை உன் செவிகளில் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். கலங்காத என் தங்கமே, நடப்பது எதுவாக இருந்தாலும் அது நன்மையாகவே எடுத்துக்கொள். உன் விடிவு காலத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ உண்மையாக நேசித்த உறவை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து உன் துணையையும் உன்னிடத்தில் மீட்டெடுத்து உனக்கான அன்பை புரிந்து கொள்ள வைக்கதற்குத்தான் இப்பொழுது இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். நீ வருத்தப்பட்டாய்தானே? யாருமில்லை யாருமில்லை, என் தனிமையின் போராட்டம் எப்பொழுதுதான் முடிவுக்கு வரப்போகிறது என்று.
இதோ உன் அன்பை புரிய வைத்து அவர்களை உன்னருகில் சேர்த்து வைத்து உனக்கான வரத்தை தருவதற்கான இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எதை தொலைத்து விட்டோம் என்று நீ அழுது கொண்டு இருக்கின்றாயோ? இந்த பூமியில் பிறக்கும் போது நாம் எதையும் கொண்டு வருவதில்லை, எதையும் இழந்து விடுவதும் இல்லை. வெறுமையாகத்தான் வந்தோம், அதோ போகும் போதும் வெறுமையாகத்தான் போகப் போகிறோம். அப்படி இருக்கும்போது இது எனக்கானது அது எனக்கானது என்று யாருமே நினைத்து கொள்ள வேண்டாம். உன்னிடத்தில் வரும் அனைத்துமே உனக்கானதுதான். உன்னிடத்திலிருந்து விலகி போகும் அத்தனையும் உனக்கானதல்ல என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடத்துகின்ற போராட்டத்தை நீ பதற்றமில்லாமல் நிதானமான நடத்தினாலே போதும். நமக்கானது நம்மை தேடி வரத்தான் போகிறது. நான் தருவேன் என்று இந்த முருகன் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்றால் கண்டிப்பாக தருவேன். யார் சொன்னாலும் நிற்கப் போவதில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் தங்க பிள்ளையே நீ மட்டும் அங்கு கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வாழ்க்கையை சரி செய்வதற்குத்தானே உன் முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையில் வந்து சேரும் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. தோல்விகளை கண்டு முடங்கி விடாதே, எதிரிகளை கண்டு அஞ்சி விடாதே. உன் எண்ணத்தாலும் செயலாலும் இந்த முருகனை மட்டும் உன் கனவிலே வைத்து கொண்டு இரு. உன் சிந்தனைகளை சிந்தித்து கொண்டே இரு. அப்படி இருக்கும்போது யாவும் உனக்கு நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது. உன் சோதனை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? நீ எப்பொழுதும் திறமையாகவும் துணிச்சலாகவும் இருந்தாலே போதும். என் பெயர் கொண்ட ஒருவர் உனக்கு உதவுவரை நீ தானாக உணரத்தான் போகிறாய். எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று எண்ணி விடாதே. என் முருகன் என்னருகில் இருந்து நல்லதை நடத்தி தருவதற்குத்தான் ஒருவரை தயார்படுத்தி அனுப்பியிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது நல்லதை தவிர வேறு எதுவும் நடக்காது என்பதை உணர்ந்து கொள். எப்பொழுதும் மனதைரியமாகவும் துணிச்சலாகவும் நீ இருந்தால் உன் வெற்றி உன்னை தேடி தானாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் கண் கலங்கி விடாதே. நம்பிக்கையோடு செயல்படு. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை அறிந்து செயல்படு. இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகத்தான் இருக்க போகிறது. உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றத்தால் உன் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் நீ ஏன் தங்க பிள்ளையே நினைத்து நினைத்து கண் கலங்கி கொண்டு இருந்தாய்? கண் கலங்கி கொண்டு இருந்த காலம் அத்துணைக்கும் தான் நான் விடை கொடுக்க வந்து இருக்கின்றேனே. நீ அழுத போதெல்லாம் இங்கு யார் வந்து இருக்கின்றார்கள்? யாருமே இல்லை, இந்த கந்தனை தவிர, இந்த முருகனை தவிர. அப்படி இருக்கும்போது நான் உன்னோடு இருந்து கொண்டு உன் செயலை செய்து கொண்டு இருக்கும்போது கடந்து விட்டு போனவர்களையும் நன்றியை மறைந்தவர்களும் நினைத்து நினைத்து உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. உனக்கு எது நல்லதோ அந்த மாற்றத்தை தான் உடனே தருவதற்கு இந்த முருகன் நான் தேடி வந்து இருக்கின்றேன். என்னை தீர்க்கமாக நம்பு. இதில் நன்மை மட்டும்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. நேர்மறையான சிந்தனைகளை நீ எண்ணிக்கொண்டு தானே வந்திருக்கின்றாய். பின்பு சந்தோஷத்தால் உனக்கு மகிழ்வான தருணத்தை தருவதற்கும் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்கும் எந்த மாற்றத்தை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இரு. எதிர்நீச்சல் போட்டுதான் உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்றால் அந்த எதிர்நீச்சலை போடுவதற்கும் நீ தயாராக இரு. யாரை எதிர்பார்த்தையும் என் பிள்ளையை வாழ வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் பிள்ளைகள் என்னிடம் அடியேந்தி விட்ட பிறகு நான் எதற்காகவும் இனி இங்கு விட்டு கொடுக்க போவதே கிடையாது. உனக்கு வருகின்ற சோதனையை நினைத்து எல்லாம் நீ கலங்காதே. அதை முறியடிக்கத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். அந்த தடைகளை உடைத்தெறியத்தான் இந்த வேலவன் வேலோடு வந்து இருக்கின்றேன். என் வேல் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் உன் வேலையை பற்றி கவலைப்படுகிறாய்? அத்தனையும் நல்விதமாக நம்பிக்கை தரும் விஷயமாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. என் குழந்தையே, உன் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் ஒரு பொழுதேனும் சிரிக்க வைப்பதற்கு நான் முயற்சிகள் எடுத்தாலும் உன் முகம் களையிழந்தது போலத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலில் அந்த தெளிவான முடிவுக்கு வா. என் முருகன் என்னருகில் இருக்கும்போது நான் சதா நேரமும் என் கவலைகளை எல்லாம் துறந்துவிட்டு நான் புன்னகையோடு என் அடுத்த பிரச்சனைக்கான வேலைகளில் இறங்கிக் கொள்ளும் போது தானாகவே அந்த பிரச்சனைகளை தோற்று போகும்
அளவிற்கு, அந்த தோல்விகளை துவண்டு போகும் அளவிற்கு என் வெற்றியை தருவதற்கு என் அப்பன் முருகன் வந்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள். பொய்யாக பழகியவர்களிடம் நீ உண்மையாக பழகி ஏமாந்து நின்று கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் அதை நான் பார்த்து கொண்டு அமைதி கொண்டேனோ என்று எண்ண வேண்டாம். எந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும், யாருடன் என்ன பேச வேண்டும், உன் பலத்தையும் பலவீனத்தையும் யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை புரிய வைப்பதற்குத்தான் அதையும் சிறிது நேரத்திற்கு நான் அனுமதித்தேன். இனி போதும். அந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்கான வேலை இந்த வேலவன் தொடங்கி விட்டேன். வருகின்ற விஷயத்தை நினைத்து கண்கலங்கி கொண்டு இருக்காதே. நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த முருகன் மேல் பாரத்தை சுமத்து. வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.